அக்கா அக்கா, உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை? நான் துவைப்பேன்ல. யார் மேலயும் இருக்கிற கோவத்தை துணி மேல காட்டாதீங்க, கிழிஞ்சிட போகுது. அப்பா கூட ஏண்டி கிழிச்சேன்னு அம்மா உன்னை அடிப்பாங்களேங்கிற பயமா? உமா, இப்ப யோசிச்சு பார்த்தா நீ என்னை விட அதிர்ஷ்டசாலிடி. எந்த குழப்பமும் இல்லாம என்னைக்கோ யாரோ சந்தோஷமா உன்னை கட்டிக்கிட்டு போய் நீ நல்லபடியா வாழப்போற. ஆனா நான் பெண் பாக்குற சாக்குல பெரிய அளவுல கல்யாண மார்க்கெட்ல பப்ளிசிட்டி ஆனவ. இப்ப கட்டின துணி கூட கடன்னு தெரிஞ்சு போச்சு. எப்ப உண்மையை போட்டு உடைச்சிட்டேனோ அப்பவே இங்க உள்ளவங்க என்ன பார்த்தா தள்ளி நின்னுதான் பழகுவாங்க. அக்கா, ராமனுக்கு நாடே இல்லாம போனப்போ கூட குகனுக்குன்னு ஒரு படகு இருந்தது. அது மாதிரி எது இருந்தாலும் இல்லனாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அடுத்தவங்க கைய எதிர்பார்க்காத அளவுக்கு மாசம் கை நிறைய சம்பளம் வருது. அப்புறம் என்ன, உங்களை கட்டிக்கிறதுக்கு கசக்குமா? ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், என் வேண்டுகோளுக்காகவது முருகன் கோயிலுக்கு போங்க. வெற்றிவேல் நமக்கு உற்ற துணைங்கிறத நம்புங்க. உங்க கல்யாணத்தை முருகன் முடிச்சு வைப்பான். உமா உன்னையும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? பிரெயின் வாஷ் பண்ணலடா, துணி வாஷ் பண்ண போறேன். மகேஷ், எனக்கு யாரும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. எனக்கா தோணினாதான் எதையுமே நான் செய்வேன். அப்போ துணியே? சந்தேகமே இல்ல. அப்பாடா, கொடுத்து வச்ச துணிங்க. இவ்வளவு நாள் உமா கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருந்தது. இப்போ உன்னால அதுக்கு விமோச்சனம். இவன் மோசமான ஆளு, பேசிய ஆளை மயக்கிடுவான். நம்பாத கவின. நான் இங்க என்ன கௌசல புதுசா பாக்குற ஆளா அமைக்கிறதுக்கு? ஆளப்பாரு அவ கடக்கறா விடடா. சரி, இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கே, என்ன விஷயம்? ஒரு ஹாப்பி நியூஸ். இது உமாவுக்கு கூட சந்தோஷம் தரும்னு நினைக்கிறேன். என்னடா பொடி வச்சு பேசுற? ஐயாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க? பட்டணத்துல. சிவா வந்தானே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அவன் கம்பெனில அவனுக்கு செக்ரட்டரியா. பரவாயில்ல, என்னோட வேண்டுதல் வீணா போகல. லெட்டர்ல உன்னையும் விசாரிச்சிருக்கான். அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் தினம் உனக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் வீண் போகாம, நீயும் வீணா போகாம, முருகன் தான் உனக்கு இந்த நல்ல வேலையை கொடுத்திருக்கான். என்னடா இன்னும் முருகன் வரலையே நினைச்சேன். முருகன் எனக்கு மணி அடிக்கிற வேலை தான் கொடுத்தான். இந்த வேலை சிவா கொடுத்தது. கௌசல்யா, உமா கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத, அப்புறம் உன்னையும் எடுத்துருவா. வரச்சா? நாட்டுல இப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்காங்கல்ல. ஓஹோ, உண்மையாவா? என்ன உண்மையாவான்னு கேக்குற? லேடிஸ் கிட்ட சகஜமா பழகுவானே தவிர எல்லையே மீற மாட்டான், தெரியுமா உனக்கு? ஓ, நிஜமாவா? இவனை கல்யாணம் பண்ணிக்கிறவ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவ. அந்த கொடுத்து வச்சவ ஏன் நீங்களா இருக்க கூடாது? என்னடி உளர்ற? உளர்லக்கா, மகேஷ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவன் மேல பெரிய மதிப்பும் வச்சிருக்கீங்க. அவனுக்கும் உங்களை பத்தி நல்லா தெரியும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லறத்துல இணைஞ்சா லைஃப்ல பிரச்சனையே இருக்காது. நீ விளையாட்ட சொல்ற. மகேஷோட விருப்பமும் வேணுங்கிறத மறந்துடாத. நான் சொன்ன அவன் தட்டவே மாட்டான். நீங்க ஆசைப்படுறத நான் தட்டவே மாட்டேன். இது நடக்கும். மகேஷ் உங்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தம், நம்புங்க. நீங்க இதுக்காகவாவது முருகனை கும்பிடுங்க. வேலை வணங்குறவ வேலைன துணைக்கு கூப்பிடுறேன். கூடிய சீக்கிரம் உங்க கழுத்தை மகேஷை விட்டு மஞ்ச கைத்தால இறுக்கி கட்ட சொல்றேன். ஏன்னு தெரியுமா? 3வது முடிச்சு நான் தான் போடுவேன். ஏன்னா நான் தான் உங்க நாத்தனார். ஹலோ. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பொழப்ப பாத்துட்டு இருக்கேன். காதல் நீனு நான் ஒருத்தி இருக்கேன், அது ஞாபகம் இருக்கா? 4 நாளா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கம்பெனில ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதை சமாளிக்கிறதுக்கு நேரம் பத்தல. என்னையே நான் மறந்து நிறைய நாளாச்சு. அப்புறம் ஏன்டா எனக்கு காதலிச்சா? ஐ லவ் யூ சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். உனக்கு ஆபீஸ் பிசினஸ்னா முக்கியம்னா நீ காதலிச்சிருக்கவே கூடாது. தேவையில்லாம ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்திருக்க கூடாது. அமெரிக்கால ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். வேற வழி இல்ல, கண் முழிச்சா உன் முகத்திலே முழிச்சாகணும். இங்க அப்படி இல்லம்மா. கம்பெனில ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, வெளியில வரவே முடியல. ஓகே ஓகே, இன்னைக்காவது நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ, இன்னைக்கு என்ன விட்டுருமா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் உன்னை விட மாட்டேன். இது பாரு, இந்த ஆபீஸ் காரனெல்லாம் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணாத. இதுவே உங்க அம்மா உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு ஐ நோ யூ சிவா. இன்னைக்கு 4 மணிக்கு நீ வர, நான் உன்னை பார்த்தே ஆகணும். நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே? 4 மணிக்கா? சான்ஸே இல்ல, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சிவா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 மணிக்கு நீ வந்தே ஆகணும்.
அப்ப ஒண்ணு பண்றேன், வரும்போது ஆடிட்டரையும் அக்கௌண்டன்ட்டையும் கூட்டு வந்துடுறேன், மீட்டிங் அங்கேயே வச்சுக்கலாம். ஓ வச்சுக்கலாமே. சௌந்தர்யா, இந்த பிடிவாதத்தை விட்டுரு, ஏன் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் 4 மணிக்கு அங்க இருப்பேன். நீ எப்ப வரியோ என்னைக்கு வரியோ வா. ஆனா நீ வர வரைக்கும் நான் அங்கேயே இருப்பேன். சௌந்தர்யா, உன்னை திருத்தவே முடியாது. சரி, 4 மணிக்கு வரேன். ஆனா ஒண்ணு, 10 நிமிஷம் தான் இருப்பேன். 10 நிமிஷம் தானா? ஏன் நிலைமை அப்படி? இந்த 10 நிமிஷத்துக்கு ஏகப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வரணும். இது பார், 4 மணிக்கு மீட் பண்ணலாம், வச்சிரு. கண்டிப்பா வரணும். வரேன்னு சொன்னேன்ல. ஓகே, பாய். பிஸின்னு சொல்லி இந்த லைனை டிஸ்கனெக்ட் பண்ண மாதிரி என்ன டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. உன்னை அடையாம, உன்னை என் பின்னாடி அலைய வைக்காம நான் விட மாட்டேன். பயந்துட்டியா? சரி, அது விடு. ஏன் லேட்டு? ஏன் முருகன் கேட்க சொன்னாரா? இல்ல, நான் தான் கேட்கறேன். நீ யாருடா என்ன கேக்குறதுக்கு? நானா உன்னை கேட்கறதுக்கு உரிமை உள்ளவன். ஓஹோ, அப்ப அந்த உரிமை எனக்கும் இருக்குல்ல? அது நீ ஏத்துக்கிறத பொறுத்தது. முட்டாள், எடுத்துக்கிறத பொறுத்ததுன்னு சொல்லு. குடு, எடுத்துக்கிறேன். கொடுத்தா ஏத்துக்கணும். முட்டாள், எடுத்துக்கணும்னு சொல்லு. ஓ, நோஸ் கட்டா? சரி, எதுக்கு 2 தேங்காய்? 2 அர்ச்சனை, அதான். ஒண்ணு உங்க அத்தை குடும்பத்துக்குன்னு தெரிஞ்ச விஷயம், இன்னொன்னு யாருக்கு? நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு முட்டாள் நல்லபடி வேலையில சேர்ந்து முன்னேறணும். என் மனசு கோணாம நான் சொல்றது கேட்டுட்டு வாழ்க்கை அமைச்சுக்கணும். அதுக்காக. இதுக்கு எதுக்கு கழுத்து சுத்தி மூக்க தொடுற மாதிரி முருகன் கிட்ட நேரடியா என்கிட்ட சொல்லாமே. ஓ, நீதான் அந்த முட்டாள்னு தெரிஞ்சு போச்சா? என்ன தவிர வேற யாரும் உனக்கு நெருக்கமான முட்டாள் இருக்க முடியும்? இருக்காங்க இன்னொரு படிச்ச முட்டாள். யார் அது? எனக்கு போட்டியா? அது சஸ்பென்ஸ். சரி, விஷயத்துக்கு வா. எப்ப வேலையில சேர போற? வர திங்கக்கிழமை சேர்றேன். அங்க எங்க தங்குவ? போய் தான் பார்க்கணும். எங்க சாப்பிடுவ? போய் தான் பார்க்கணும். பேசாம கல்யாணம் பண்ணிக்கே. போய் தான் பார்க்கணும். அங்க போய் தான் பொண்ணு பார்க்க போறியா? நான் இருக்கேன்டா. என்ன விட்டுட்டு நீ போய் பொண்ணு பாக்குறியா? இங்கே பொண்ணு இருக்கு. என்ன மீறி எவ்வளையாவது கூட்டிட்டு வந்த உன்னை மலை மேல இருந்து உருட்டி விட்டுருவேன். என்னடா பதிலே காணோம்? உன் கூட கௌசல்யா இருந்ததால தெளிவா பேச முடியல. நானே இந்த விஷயத்த உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அதான் நிஜமான பிரியங்கிறது. நீ சொல்ல நினைச்ச, நீ நினைச்சத நான் சொல்லிட்டேன். நமக்குள்ள இருக்கிற மன ஒற்றுமை பாத்தியா? நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நான் கௌசல்யா கிட்ட பேசினேன். கல்யாண விஷயமா உன் கூட பேசி உன் மனசை தெரிஞ்சுக்கதான் எப்படியும் உன்னை சந்திப்போங்கிற நம்பிக்கையில வந்தேன். நீ நீ என்ன சொன்னாலும் சரி உமா. அப்போ இது விஷயமா இப்பவே பேசிடலாம். எப்ப அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சோ அது உடனே பேசி தீர்த்து செஞ்சு முடிச்சிடணும். மகேஷா, என்னடா இது? முருகன் சன்னதிக்கு நெய் விளக்கு போடுறதுக்கு நெய் வாங்கிட்டு வர சொன்னேனே, என்ன ஆச்சு? அது இவளோட வந்து கதை பேசிட்டு இருக்கியா? போ, முதல்ல போய் நெய்ய வாங்கிட்டு வந்து சேரு. ஏன் உமா, கோயில் தானே போயிட்டு இருக்க? ஆமா. வா போலாம், வா. அப்பா, ஆ, நெய் தானே கேட்டீங்க? வாங்கிட்டு வந்து சேர்றா. மீட்டிங் எல்லாரும் வந்துட்டாங்களா? எவ்வளவு நேரமாச்சு? சரி, நான் வரேன். Are you crazy? Look, there is a limit for everything. எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். காக்க வைக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அப்படியா? கோயிலுக்கு உங்க அம்மாவோட அபிஷேகம் பண்ண போறியே, அப்ப தெர விலகுற வரைக்கும் கடவுளை திட்டாம இருக்கியே, அப்ப மட்டும் டைம் போறது தெரியலையா? அது தெய்வம்மா. அப்ப இது எனக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன பார்க்க வர மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருக்கும் போதும், உன் போனுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கும் போதும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த தவிப்பு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். லிசன்மா,
நான் உன்னை பார்க்காததுக்கும் பேசாததுக்கும் ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. அதுக்காக ஏடிக்கு போட்டியா இப்படியா? திஸ் இஸ் ரிடிகுலஸ். இது பாரு, சேர்ந்தாப்புல ஒரு 10 நிமிஷம் உன்னை பார்க்காமயோ பேசாமலையோ என்னால இருக்க முடியாது. ஏன்னா நான் ஓவர் பொசசிவ். நீ என்ன கடுகளவு காதலிச்சா நான் உன்னை மலையளவு காதலிப்பேன். நீ என்ன கொஞ்சம் அழவிட்ட உன்னை வாழ்நாள் முழுக்க அழ வைப்பேன். அதுக்கு பேர் காதல் இல்லம்மா, கடுங்காவல் தண்டனை. உன் கார்ப்பரேட் லவ் விட்டுட்டு எல்லாரும் மாதிரி யதார்த்தமா லவ் பண்ணு. எப்படி நம்மளை சுத்தி 100 பேர் மியூசிக் போட்டு மியூசிக்கல் சேர் ஆடுறப்போ நடுவில் நின்று லவ் பண்ண சொல்றியா? காதலுங்கிறது அந்தரங்கமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு புனிதம் இருக்கு. இந்திய பெண்களோட காதல் இலக்கிய காதல். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. நீ இருக்கியே, காதல் உணர்வே இல்லாத சரியான முசுடுடா. காதலிக்காக காத்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல காஃபி ஷாப்ல எல்லாம் போய் பாரு, அவன் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கான். இதோ பேர் சௌந்தர்யா, நம்ம வாழ்க்கையை மற்றவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாத. நம்ம வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். லிசன், உன்னை பார்க்க வரல, உன் கூட போன்ல பேசலங்கிறதுக்காக உன்னை மறந்துட்டேனோ இல்ல மறந்துடுவேணும்னு தயவு செஞ்சு நினைக்காத. எப்பவும் என் மனசுல ஒருத்திக்கு இடம் இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். தயவு செஞ்சு விளையாடுறேன்னு சொல்லி இப்படி பழி வாங்குற வேலையெல்லாம் இன்னியோட நிறுத்திக்கோ. பாரு, மீட்டிங்கு டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? ஹலோ, ஒன்று போன்னு சொல்லு, இல்லை இருன்னு சொல்லு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லு. பேசாம நம்ம அமெரிக்காலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அப்ப நாம பார்க்க முடியல பேச முடியலங்கிற பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீயே ஆபீஸ்க்கு போடான்னு விரட்டுற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். ஓகே, இப்ப போலாமா? போலாம். உமா, என்னாச்சு? என்னாச்சு? நான் கேக்குறது உனக்கு புரியல? இருங்க சாமி குங்குமம் வச்சுக்கோங்க. ஐயோ, சீக்கிரம் சொல்லு. சாமி பூவை வச்சுக்கோங்க. சரி, சொல்லு. சமத்து. முன்னெல்லாம் கொடுத்தா கோவப்படுவீங்க, இப்ப சொன்னதும் செய்றீங்க. நல்ல மாற்றம் தான். பதிலுக்கு நானும் சொன்னபடி செஞ்சுட்டேன். என்னவுமா சொல்ற? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெய்வத்தை கும்பிட போனப்போ எதிர்பார்த்த நபரே குறுக்க வந்துட்டான். குறுக்கு கேள்வி கேட்காம கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சம்மதிச்சுட்டான். எப்ப என் வழிக்கு வந்துட்டானோ அப்பவே எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்க வந்து நின்னு அசட வழிவான் பாருங்க. சிவகாமி அம்மா, சிவகாமி அம்மா, சிவகாமி அம்மா. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டான் பாத்தீங்களா? அடடே, வா மகேஷ், என்ன இந்த பக்கம்? என்னங்க இப்ப பூஜை பண்றதெல்லாம் விட்டுட்டு பூதத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யார் சொன்னாங்க? உமா சொல்லுச்சா? சேச்சே, ஏன் அவ தலைய உருட்டுறீங்க? எங்க அப்பா தான் சொன்னாரு. ஆமா, ஒரு நாளைக்கு 108ன்னா மாசத்துக்கு எவ்வளவு? 3640, வருஷத்துக்கு 39,420. எதை சொல்றேன்னு தெரியுதா? தெரியுது. இது கூட தெரியலன்னா அப்புறம் எதுக்கு? 30 வருஷமா தினம் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி எனக்கு என்ன பலன் கிடைச்சது? அதான் இடத்த மாத்திட்டேன். நாகம்மாவை பார்த்தவங்க நினைச்சது நடக்குது, கேட்டது கிடைக்குதுன்னு கதையா சொல்றாங்க. அப்படியா? நீங்க இன்னும் போய் பார்க்கல? நான்லாம் போய் பாக்குறவ இல்ல. அந்த அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு மாலை மரியாதையோட பாத பூஜை செஞ்சில்ல பாப்பேன். ஆமா, உங்களுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குல்ல. அப்பா கொஞ்சம் மோர் கேட்டாரு. போய் உங்களை பக்கத்தான் வந்து கொல்ல பக்கம் உமா இருப்பா, போய் வாங்கிக்கப்பா. பாக்குறதுக்குள்ள ஓடி போயிடலாம். ஏடி, உருப்படியா ஏதாவது காரியம் பண்றியா? ச்சே, சொல்றது செய்யறதே கிடையாது. கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கா இவ்வளவு நேரம் ஆச்சு? ஹலோ, அமைதி. என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கட்டும், முதல்ல நீ இங்க எதுக்கு வந்த? இப்போ நான் அது மோர் வாங்க வந்தேன். மோர் வாங்க வந்தேன். பொய் சொல்லாத. ஏய், நான் எதுக்குப்பா போய் சொல்லணும்? உண்மையில மோர் வாங்க தான் வந்தேன். சரி, மோர் வாங்க தானே வந்தேன். மோர் குடுக்குறேன், எடுத்துட்டு ஓடி போயிடு. ஏய் உமா, ஆக்சுவலா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். கோயில் நந்தவனத்துல கல்யாண டாபிக் எடுத்த, அது சொல்றதுக்குள்ள அப்பா வந்துட்டாரு, நீயும் கிளம்பி வந்துட்ட. அது விஷயமா கேட்கலான்னு தான். எது கேக்குறதா இருந்தாலும் கௌசல்யா கிட்ட கேட்டுக்கோ. மனசை விட்டு நேரடியா பேசு. அது எப்படி கௌசல்யா கிட்ட இத பத்தி? நான் உன்கிட்ட தான் பேசணும். என்கிட்ட தான் பேசிட்டேன்.
நானும் சரின்னு சொல்லிட்டேன், நீயும் சரின்னு சொல்லிட்ட. இனிமே அங்கதானே பேசணும். ஆ, 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 அது அப்புறமா பேசுறேன். இடம் பொருள் யாவல் பார்த்து தானே பேசணும். சரி, அப்போ இங்க பேச வேண்டாம் நினைச்சேன்னா எங்க பேசுறதுன்னு சொல்லு, வந்து பேச சொல்றேன். ஆ, ஆ. அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? அவனை நான் பார்த்து பேசி விஷயத்த ஜாடையா சொல்லியாச்சு. நீ பார்த்து சொன்னா கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அத உறுதிப்படுத்துற மாதிரி வந்துட்டும் போயிட்டான். எல்லாம் கரெக்ட். யார கல்யாணம் படிக்கணும்னு சொன்னியா? யாருக்காக இந்த கல்யாண பேச்சை எடுக்கிறேன்னு அவனுக்கு தெரியுமா? அதான் இப்ப ஜாடையா சொன்னனே. அதெல்லாம் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். புள்ளி வச்சா கோலம் போட்டுருவான், கோடு போட்டா ரோடே போட்டுருவான். இவ்வளவு ஏன், நான் கற்றா தாலியனா உங்க கழுத்துல கட்டிடுவான். நீங்க இப்படியே கற்பனையில மிதந்துட்டு இருங்க, நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன். என்னண்ணே தங்கச்சி இன்னும் காணோம்? செல்போன்ல கூப்பிட்டு பார்க்க வேண்டியது தானே? செல்போன்ல கூப்பிட்டுலாம் பார்க்க முடியாதுடா, பேசதான் முடியும். செல்போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அவ என்ன நாம கவலைப்படுவோன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம இருக்கா. வரட்டும் வரட்டும். என்ன வரட்டும் வரட்டும், அவ வந்தாள்னா நீ கண்டிச்சிடுவியா? மூத்தவங்க நீங்க இருக்கும்போது நான் எப்படி நான் கண்டிக்கிறது? நான் ஏதாவது கண்டிச்சு அவகிட்ட திட்டு வாங்கணும், அதை நீ பார்க்கணும், அந்த ஆசை தானே. அவ கார்ல மட்டும் ஸ்பீடா போலடா, காதல்லையும் ஸ்பீடா போயிட்டு இருக்கா. அவ வந்தா கண்டுக்க கூடாது, அவளா பேச்ச ஆரம்பிக்கிட்டோம். வரா 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 வரா. ஹாய் அண்ணா. ம், பொய் கோவத்தை காட்டுறதுக்கு ரெண்டு பேரும் தப்பா ரியாக்ட் பண்றீங்களே. பெரிய அண்ணன் என்னன்னா நியூஸ் பேப்பரை தலைகீழ படிச்சிட்டு இருக்காரு. சின்ன அண்ணன் ரிசீவர் எடுக்காமலேயே டயல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன? நாங்க உன் மேல உண்மையிலேயே கோவமா இருக்கோம். எதுக்கு? இவ்வளவு நேரம் உன்னை பார்க்காததுக்கு. இன்னொரு வீடா இருந்தா ஏன் லேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி டைரக்டா கேட்க மாட்டோம். ஏன்? ஏன்னா உங்ககிட்ட எங்களுக்கு பயம் இல்ல, பிரியம். நாங்க ஏதாவது கேட்டா நீ உடனே கோச்சுப்ப. அப்புறம் நாங்க என்ன செய்யறது? சாரிண்ணா, என் லவர் கிட்ட பேசிட்டு இருந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லவ்வர் கிட்ட பேசினா லேட் தான் ஆகும். சௌந்தர்யா, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளுங்க. டாய், மனத்தனமா ஏதாவது கேட்டு வச்சு மாட்டிக்காத. ஆரம்பிக்கும் போது ஏன்னா பயமுறுத்துறீங்க? ஏமா, நீ பார்த்து வச்சிருக்கிறவன் ரொம்ப படிச்சவனா? ம், அழகா இருப்பானா? ம், பணக்காரனா? ம், பூர்வீக இதே ஊரா? ம். எங்களுக்கு தெரியுமா? பாத்திருக்கானா? அண்ணே, இந்த டெக்னிக் எனக்கும் தெரியும். துல்லியமா 10 கேள்வி ரவுண்டா கேட்டா நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் ஒரு ஆர்வம் தாமா. எங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டசாலி யாரு, எங்க மச்சான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். அது நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஏற்கனவே நீ ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கிற, நீ வந்தோம் ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால இப்ப சொல்லலாம். அது ஆ? suspense. அட என்னடா இது, உங்க காதல்னா மர்ம காதலா? உன் காதலன் என்ன துப்பறிய நிபுணரா? சஸ்பென்ஸ்ன்ற? ஏமா, அண்ணன்க நாங்க ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கோமா? அண்ணே, நம்ம 3 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும் அது மத்த எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது தானே ஒப்பந்தம். உண்மைதான். ஏமா, நம்ம சொத்துல இருந்து சுகம் வரைக்கும் 3 பங்கு, அதுவும் சம பங்கு. அதானே நம்ம ரூலு. உண்மைதான். என் பங்குக்கும் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம தான் வெட்டு 1 துண்டு 3 இருக்கிறோமே, போதுமா? அதை விடுமா, பையன் யார் அதை சொல்லு. அண்ணே, கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்க நானா சொல்ற வரைக்கும் பையனை காமி, அவனை காமி, இவனை காமின்னு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், அவர் நல்லவர் தான். உங்க 2 பேருக்கும் நிச்சயமா பிடிச்சிருக்கும். சரிம்மா, அது போதும். கல்யாணத்து அன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளை யாருன்னு நாங்க கேட்க மாட்டோம். நீ போய் ரெஸ்ட் எடு போ. ஓகே, குட் நைட். ம், குட் நைட். என்ன ம்.
அவ ஒருத்தன் மேல விருப்பப்படுறா, கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறா. ம். ஆனா நாகம்மா சொன்னதை மறந்துட்டீங்களே. நாகம்மா என்ன சொன்னா? அவ கல்யாணத்தை நீங்க பார்த்து கேட்டு செய்யறது நல்லது. அவளுக்கு அந்த சின்ன பையன் முருகனால கல்யாணத்துல சில சிக்கல்கள் வரும். யோசிக்க வேண்டிய விஷயம் தான்டா. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த தங்கச்சி கண் கலங்கக்கூடாது. வேலை வரட்டும், மாப்பிள்ளை போட்டோவை நாகம்மாட்ட காட்டி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அது வரைக்கும் வாய விட்டுறாத. சரிண்ணே. வால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் மூசுவா வாசுமோகன வேலவா வால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் மூசுவா வாசுமோகன வேலவா. எதுக்காக நீ இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? எத்தனையோ காலமா அழுதுட்டு இருக்க. அவன் என்ன விடுதலை பண்ண வரலையேன்னு அழுதுட்டு இருக்க. உன்னை யார் இங்க சங்கிலியால கட்டி போட்டது? யாருன்னு சொன்னா உனக்கு புரியாது. உன்னால முடிஞ்சா என்ன விடுதலை செய்ய. பதிலுக்கு நானும் உனக்கு உதவி செய்யறேன். உன்னால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ தேடி வந்த முண்டம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன முண்டை இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியும். நீ என்ன விடுதலை பண்ணினா நானே உன்னை அங்க அழைச்சிட்டு போறேன். ஏன்பா மௌனமா நடந்து வர? ஏதாவது பேசிட்டு வாயே. மத்தவங்க பேசுறது கேட்டு எத்தனையோ காலமாச்சு. வால வேத விகாரவா. அது சொல்லல. ஏன் சொல்லக்கூடாது? இந்த சண்முக கட்டு நம்ம வழித்துணைக்கு காப்பா கவசமா இருக்கும். வால வேத விகாரவா. வால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் மோசுவா வாசுமோகன வேலவா. வால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் மோசுவா வாசுமோகன வேலவா. வால வேத விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் மோசுவா வாசுமோகன வேலவா. பாவாடராயா, உன்னாலையும் முடியலையா?
நாகம்மா, அந்த சின்ன பையன் என் மேல சண்முக சக்கரத்தை ஏறி விட்டுட்டான். என்னால அதை எதிர்க்க முடியல. அடி மேல் அடி, இடி மேல இடி. காரணம் யாரு? உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக்கண்ணாடியே, என் பாவாடை ராயனின் அழிவுக்கு காரணம் யார்? ஒரு சாதாரண அற்பனுக்கு சண்முக சக்கரத்தை கொடுத்து சக்திமானாக்கியது யார்? ஒவ்வை அபிராமியா? வருகிறேன், வருகிறேன். உன் சக்திக்கும் பக்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.